டாங் மற்றும் மந்திர சாவி. ஒரு நாள் பழைய ஆலமரத்துக்கு கீழே ஒரு சாவி கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சாவி அவன் வீட்டில் மறைந்திருந்த ஒரு கதவை திறந்தது. அந்த கதவு அவனை பேசும் விலங்குகள் வாழும் ஓர் அதிசய உலகத்துக்குள் அழைத்துச் சென்றது. அங்கே ஒரு ஆந்தை அவனிடம், அந்த தங்க பழத்தை எடுக்காதே என்று எச்சரித்தது. ஆனால் டாம் அவள் வார்த்தையை கேட்டதில்லை. அவன் அந்த பழத்தை கடித்தவுடன் சிறியதாக சுருங்க ஆரம்பித்தான். அவன் பயந்து திகைத்தபோது ஆந்தை சிரித்து, "நீ ஒரு புதிர் தீர்த்தால்தான் மீண்டும் பழையபடி ஆக முடியும்" என்று கூறியது. டோம் அந்த புதிர் தீர்த்ததும் திடீரென்று கீழே விழுகிறான். எல்லாம் கனவா என்று அவன் ஆச்சரியப்பட்டான். ஆனால் அவன் விழித்த பிறகும் சாவி அவன் கையில் இருந்தது.